இந்த ஹார்மனி இன் ஹியூமன் ரிலேஷன்ஸ், உறவுகளில் நல்லிணக்கம், அந்த தலைப்பு குறித்து தான் நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். ஏற்கனவே இந்த தலைப்பு குறித்து ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் நான் இந்த கூடலில் பேசியுள்ளேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய உரையாடலும் நடைபெறுகின்றது. என்ன காரணத்தினால இந்த ஹார்மனி, நல்லிணக்கம், உறவுகள், நண்பர்கள் இவர்களிடம் வேண்டும் என்பது, அது என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த கருத்து குறித்து சிந்தித்திருக்கின்றோம். நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனை எதிர்கொள்வது 3 விதமான சவால்கள். இந்த 3 விதமான சவால்கள் தான் அவனுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றன. ஒன்று பொருளாதார ரீதியான சவால்கள், அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், எதுவெல்லாம் அவனுடைய வாழ்விற்கு சவாலாக அமைகின்றதோ பொருளாதார ரீதியாக, அது எல்லாமே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியின்மையை தருகின்றது. அடுத்தது பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள். அவனுடைய உடல் ஆரோக்கியம் கெடும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியின்மை வருகின்றது. ஆனால் இதையெல்லாம் இருந்துவிட்டால் மாத்திரம் போதுமா என்றால் இல்லை. இதுவெல்லாம் இருந்தாலும் கூட எது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியின்மைக்கான முதன்மை இடத்தை வகிக்கின்றது என்று பார்த்தோம் அப்படின்னா, அது மனித உறவுகள் மூலமாக ஏற்படும் சவால்கள். இதுதான் ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் மிக பிரச்சனையாக அமைகின்றது. அவனுடைய மகிழ்ச்சியின்மைக்கும் அதுதான் முதல் காரணமாக அமைகின்றது. அது மாத்திரம் இல்ல, இதுதான் அவனுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் காரணமாகின்றது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியில் இன்மையில் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய உடலும் பாதிக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த மனித உறவுகள் என்பது மிக மிக முக்கியமானது. இது ஒரு சாதாரண மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த முக்கியத்துவத்தை நாம் அறிகின்றோம். இது எல்லோரும் அவரவர் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒரு நிதர்சனம், ஒரு உண்மை. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் என்றால், ஏன் இந்த ஹார்மனி, ஒத்திசைவு முக்கியம் என்பதை பார்த்தோம் என்றால், இந்த நாம் பார்ப்பது, இந்த உலகத்தில் பார்ப்பது, சந்திப்பது எல்லாமே பிரிவுபற்ற தோற்றங்களை பார்க்கின்றோம். டிவிஷன், அனைத்திலும் பிரிவை பார்க்கின்றோம், பிரிவுபட்ட தோற்றங்களை பார்க்கின்றோம். இது யதார்த்தம். ஆனால் இது நாம் பார்ப்பது நான் வேறு, மற்றவர் வேறு என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதே போல என் நாடு வேறு, மற்றொரு நாடு வேறு, என் குடும்பம் வேறு, மற்றொரு குடும்பம் வேறு, என்னுடைய நிறுவனம் வேறு, மற்றொரு நிறுவனம் வேறு, இவ்வாறு தான் நான் பார்க்கின்றேன். அதாவது பிரிவினை தான் என்னுடைய பார்வையின் அடித்தளமாக அமைகின்றது. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் என்றால், இது ஒரு மேற்புற தோற்றமே. எது உண்மை என்றால், இந்த ஒன்னஸ், ஒருமைதான் உண்மை. எல்லா விதமான புறத்தோற்றங்கள், பிரிவுபட்ட அமைப்புகளுக்கு அடித்தளமாக இருப்பது அந்த ஒருமை, ஒன்னஸ். இதுதான் உண்மை.
இந்த ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பயணத்தில் எது ஒரு முக்கியமான ஒரு இலக்காக அமைகின்றது என்றால், அனைவருக்குமே நம்மை போன்ற ஒரு ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு எது முக்கியமான அவர்களுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான நோக்கமாக அமைகின்றது என்றால், இந்த பிரிவுபட்ட அமைப்பிலிருந்து அந்த ஒருமைத்தன்மையை நாடி செல்வது. ஏனென்றால் இந்த ஒருமைத்தன்மை தான் இறை அம்சம். பிரிவுபட்டு இருப்பது என்பது ஒரு மேலோற்றமான தோற்றம். நம்மளுடைய அனைத்து நடவடிக்கைகள், அனைத்து செயல்கள் அனைத்திலுமே இந்த ஒருமைத்தன்மையை நாடுவது என்பதுதான் ஒரு இன்றியமையாத ஒரு நோக்கமாக ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு, நம்மை போன்ற ஆன்மீக பாதைகள் இருப்பவர்களுக்கு அமைகின்றது. சார், சாரி இன்டரப்ஷன். கொஞ்சம் கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஃபேஸ் தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் சார். ஓகேயா? இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஃபேஸ் பாதி தான் தெரியுது. ஓகே சார். இந்த ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு, ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒருமையை நோக்கி செல்லுதல் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த ஒருமைத்தன்மையை நோக்கி செல்வது என்றால், அதற்கு அடிப்படையான தேவை என்னவென்றால் நம்மளுடைய உணர்வு நிலை தற்பொழுது எவ்வாறு அமைந்துள்ளது என்றால், நம்மளுடைய நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோயிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ், இதை சுற்றிதான் நம்முடைய உணர்வு நிலை அமைந்துள்ளது. இந்த நம்மை சுற்றியுள்ள இந்த ஈகோயிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ், தன்னுணர்வை சார்ந்த உணர்வு நிலையில் இருந்து நாம் நம்மளுடைய உணர்வு நிலையை மெல்ல மெல்ல விரிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பிரிந்துபட்டுள்ள நிலையில் இருந்து அந்த ஒருமை நிலை என்கின்ற இறை அம்சத்தை நோக்கி நாம் செல்வோம். இது பகவான் அண்ட் மதர் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் என்றால், மனிதனுக்கு இப்பொழுது மனிதன் எதிர்கொள்ளும் பிரச்சனை இல்லை மனிதனால் ஏற்படுத்தப்படும் பிரச்சனைக்கு எது அடிப்படை காரணமாக அமைகின்றது என்றால், அவனுடைய அந்த மனோபாவம். எந்த மனோபாவம் என்றால், நான் என்கின்ற அந்த தன்னுணர்வை சார்ந்து செயல்படும் மனோபாவம். நான், என் குடும்பம், எனக்கு எது முக்கியத்துவமோ அதுதான் முதன்மை. இதை சார்ந்து செயல்படும் இந்த மனோபாவம் தான் மனிதனுடைய அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றது. அவனுடைய உணர்வு நிலையை விரிவுபடுத்துவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகையால் முதலாக மனிதன் செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஆன்மீக நாட்டம் உடையவர் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், தன்னுடைய நான் என்கின்ற உணர்வு நிலையை அல்லாமல் தன்னுணர்வை சார்ந்த உணர்வு நிலையில் இருந்து அவர்களுடைய அந்த உணர்வு நிலையை விரிவுபடுத்த வேண்டும். வைடனிங் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். இதைத்தான் அன்னையும் பகவானும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். சரி, இந்த உணர்வு நிலையை நாம் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் எவ்வாறு விரிவுபடுத்துவது? நான் என்கின்ற என்னுடைய தன்னுணர்வு, ஈகோவை சார்ந்த உணர்வு நிலையிலிருந்து மற்றவர்களுடைய அந்த உணர்வு நிலைகளையும் தழுவி என்னுடைய அந்த உணர்வு நிலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் எது ஒரு அடிப்படை அம்சமாக தேவைப்படுகின்றது என்றால், மற்றவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவு. அதனால்தான் நம்ம அடிப்படையில் மற்றவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தாவிடில் அங்கு ஹார்மனி இருக்காது, ஒத்திசைவு இருக்காது. ஒத்திசைவு இல்லாவிடில் நம்மளுடைய உணர்வு நிலையை விரிவுபடுத்த முடியாது. ஆகையால் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்களுக்கு கூட மற்றவர்களுடன்
அவர்கள் வந்து மற்ற நம்மளுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது நாம் ஒரு நிறுவனத்தோடு இணைந்து வேலை செய்வோம், அந்த நிறுவனத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர்களாக இருக்கலாம், அல்லது நாம் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். நாம் அனைவருடனும் அந்த ஒத்திசைவோடு வாழும் பொழுதுதான் இந்த உணர்வு நிலை நம்மை சுற்றி இல்லாமல் விரிவடைகின்றது. இது வந்து ஒரு அடிப்படை அவசியம். அப்பொழுதுதான் நாம் இந்த நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் முன்னேற முடியும். அதர்வைஸ் நம்மால் முன்னேற முடியாது. இந்த மனிதர்களுடன் சுமூகமாக இல்லை என்றால், நான் என்னதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அளவில் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருந்தாலும் கூட, என்னால் மற்ற மனிதர்களுடன் சுமூகமாக ஒரு இணக்கமான நிலையில் இல்லாவிட்டால், என்னால் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அடைவது என்பது மிகவும் கடினம். ஆகையால் தான் இந்த ஹார்மனி இன் ஹியூமன் ரிலேஷன்ஸ் என்பது மிக 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 வலியுறுத்தப்படும் விஷயம். இதை வந்து நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இதுக்கு நாம் பாடுபட்டாக வேண்டும். இது குறித்து அன்னையும் அரவிந்தரும் நிறைய அவர்களுடைய கருத்துக்களை, அருள்மொழிகளை வழங்கியுள்ளார்கள், நிறைய வழங்கியுள்ளார்கள். அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் ஆஃப் த மதர். அதில் என்ன பகவான் கோருகின்றார் என்றால், மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து அந்த மகாலட்சுமி அம்சத்தை நிலைநாட்டுவது என்றால், அது வந்து அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். என்ன நிபந்தனைகள் என்றால், it is not easy to meet the demand of this enchanting power or to keep her presence. Harmony and beauty of the mind and soul, harmony and beauty of the thoughts and feelings, harmony and beauty in every outward act and movement, harmony and beauty of the life and surroundings. That is a demand of Mahalakshmi அப்படிங்கிறார். இந்த ஹார்மனி அண்ட் பியூட்டி வந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்திலும் சூழலிலும் ஏற்படுத்தாவிட்டால் நம்மால் அன்னையினுடைய அந்த மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் அதை வந்து கொண்டு வர முடியவே முடியாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து அன்னையினுடைய சாநித்தியத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த மகாலட்சுமி ஆஸ்பெக்டை கொண்டு வர வேண்டும் என்றால், அட்லீஸ்ட் நம்ம குடும்ப அங்கத்தினர்களுடன் நம்ம சுமூகமான உறவை, இது வந்து மினிமம் நம்மளுடைய குடும்ப அங்கத்தினர்களுடன் ஒரு இணக்கமான உறவை நாம் உண்டு பண்ண வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த நாம் வேலை செய்யும் இடம், நிறுவனங்கள், இல்லை நாம் பழகும் அந்த சமூகம், இங்கேயும் நாம் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இறை சக்தியை அந்த இடத்தில் நம்மால் கொண்டு வர முடியும், அதனுடைய பிரசன்னத்தை நம்மால் நிலைநாட்ட முடியும். இது வந்து ஒரு அடிப்படை தேவை. அன்னை வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேசியுள்ளார்கள். என்ன காரணத்தினால் இந்த நல்லிணக்கம் இல்லாமல் போகின்றது, என்ன காரணத்தினால் மனித உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது, உறவுகளில் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது என்பதை பற்றி அன்னை வந்து நிறைய பேசியுள்ளார்கள். அடிப்படையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அன்னையினுடைய கருத்துக்களில் அடிப்படையிலேயே அவர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, தீர்வு வந்து வெளியில இல்லை. இதுதான் அடிப்படை உண்மை. மனித உறவுகளில் சிக்கல் ஏற்படுகின்றது, அதன் மூலமாக நமக்கு மனக்கசப்பு, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை ஏற்படுகின்றது. இதில் அடிப்படை உண்மை என்றால், இதற்கு தீர்வு எங்கு உள்ளது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போனோம் அப்படின்னா, அன்னையுடைய கருத்துக்களில் வந்து மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், அந்த தீர்வு எங்கு இருக்கின்றது என்றால் உன்னிடம்தான் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதற்கான சில காரணங்களை கூறுகிறார்கள். என்ன காரணத்தினால இந்த ஒத்திசைவு, நல்லிணக்கம் குலைந்து போகின்றது என்பதற்கான காரணங்களை அன்னை
குறிப்பிடுகின்றார்கள். அதில் நிறைய அதில் வந்து நம்ம சில முக்கியமான கருத்துக்களை போன ஒரு சென்ற உரையின் பொழுது இங்கு நான் விளக்கினேன். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில அன்னையின் கருத்துக்களை நாம் சிந்திப்போம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மற்றவர்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொருவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எடை போடுகின்றோம். இந்த ஜட்ஜிங் அதர்ஸ், இந்த எடை போடுதல் என்பது இது வந்து ஒரு மனிதன் மனதிற்குள் வழக்கமாக ஏற்படும் ஒரு நிகழ்வு. ஒரு மனிதரை சந்திச்சோம் அப்படின்னா இம்மிடியட்டா என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மனிதரை குறித்த ஒரு கணிப்பை நாம் மனதில் உருவாக்குகின்றோம். இது வந்து எல்லா மனிதரும் செய்யக்கூடிய ஒன்று. அன்னை இது வந்து இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் வந்து சரியான முறையில் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், இல்லை ஒரு உண்மையின் அடிப்படையில் நாம் கணித்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், 99% வந்து நாம் தவறாக கவனிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அதனால்தான் வரும் சிக்கல்கள். நாம் மற்றவர்களை தவறாக கணிக்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஜட்ஜிங் அதர்ஸ். என்ன கூறுகின்றார்கள் என்றால் அன்னை, நீங்கள் வந்து உங்களை மற்றவருடைய இடத்தில் வைத்து பார்க்காமல் நீங்கள் அவரை ஒரு எடை போடுவதோ கணிப்பதோ மிகவும் தவறான செயல் என்று கூறுகிறார்கள். என்ன காரணம் என்றால், மற்றவர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள், மற்றவர்கள் எவ்வாறு ஒன்றை பார்க்கின்றார்கள் என்பதை நாம் அவருடைய நிலையில் இருந்து செய்யாமல் அவரை எடை போடுவது என்பது மிகவும் ஒரு தவறான செயல் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த தவறான முறையில் நாம் ஒருவரை எடை போடுவதால் தான் நாம் அவரை குறித்து தவறாக அவரை குறித்த ஒரு அனுமானத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு நல்லெண்ணம் வருவதற்கு பதிலாக நாம் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. இந்த உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்படுகின்றது. இந்த அன்னை என்ன கேட்கின்றார்கள் என்றால், நாம் ஒருவரை எடை போடும் பொழுது நீங்கள் எந்த வெளிச்சத்தில் அவரை எடை போடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் எடை போடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், ஒருவரை குறித்த ஒன்றின் உண்மையை அறிய வேண்டும் என்றால் நமக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த ஞானம் தேவை, ஒரு சுப்பீரியர் விஸ்டம் தேவை. மிக உயர்ந்த ஞானம், அதன் அடிப்படையில் தான் ஒருவரை நாம் எடை போட முடியும். அவருக்குத்தான் அவ்வாறு ஒரு மிக உயர்ந்த ஞானத்தை உடையவருக்குத்தான் இது நல்லது, இது கெட்டது என்கின்ற ஒரு கணிப்பை அவரால் ஏற்படுத்த முடியும். அவ்வாறு மிக உயர்ந்த ஞானம் இருக்கின்றதா உங்களிடம் என்று அன்னை கேட்கின்றார்கள். இந்த சுப்பீரியர் விஸ்டம் என்பது பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுக்கு இருப்பதில்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு இறைத்தன்மையை வாய்ந்தது. சுப்பீரியர் விஸ்டம் என்றால் அனைத்தையும் கடந்த அந்த ஞானம், தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறியும் அந்த ஞானம் ஒரு சராசரி மனிதனுக்கு இருப்பது இல்லை. அதனால் தான் என்ன கூறுகின்றார்கள் அன்னை என்றால், இந்த சுப்பீரியர் விஸ்டம், மிக உயர்ந்த ஞானம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு மற்றவர்களை எடை போடலாம், கணிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். நாம் ஒருவரை நல்லவர் என்றோ தீயவர் என்றோ கணிக்கின்றோம். இது எல்லாமே நம்முடைய விருப்பு வெறுப்பை சார்ந்த கணிப்பாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இது வந்து ஒரு மிக உயர்ந்த ஞானத்தின் அடிப்படையில் நாம் கணிப்பது இல்லை. அதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த நல்லது கெட்டது இது வந்து ஒரு ரிலேட்டிவ். இந்த இடத்தில் அது செல்லுபடியாகும், வேறொரு இடத்தில் அந்த நல்லது கெட்டது என்பது வேறு விதமாக பார்க்கப்படும்.
இந்த நேரத்தில் நல்லது கெட்டது என்று நாம் எண்ணுவது மற்றொரு நேரத்தில் அது வேறு விதமாக நமக்கு தோன்றும். ஆகையால் இந்த நல்லது கெட்டது என்பது இட் இஸ் ஹோலி ரிலேட்டிவ் என்று அன்னை கூறுகின்றார்கள். அது இல்லாமல் நாம் மற்றவர்களுடைய செயலை நாம் விமர்சிக்கின்றோம். நம்முடைய ஒரு பார்வையின் பேரிலும் நம்மளுடைய ஒரு குறுகிய அறிவின் பேரிலும் மற்றவர்களுடைய செயலை நாம் விமர்சிக்கின்றோம். உண்மையிலேயே அந்த செயலை பார்த்தோம் என்றால் அந்த மற்றவர், அந்த பிறர் அவருடைய ஒரு உயரிய ஞானத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் அவரை நம்முடைய குறுகிய அறிவின் மூலம் அவருடைய செயலை நாம் விமர்சிக்கின்றோம். அவருடைய செயல் ஒரு சரியான செயல் அல்ல என்று விமர்சிக்கின்றோம். ஆகையால் அன்னை என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த எடை போடுதல், ஜட்ஜிங் அதர்ஸ், இதை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் மற்றவர்களை பற்றிய ஒரு தவறான ஒரு கணிப்பை நாம் ஏற்படுத்த மாட்டோம். உறவுகளில் நமக்கு அப்பொழுதுதான் ஒரு பாரபட்சமற்ற நிலை ஏற்படும். அனைவரையும் குறித்தும் ஒரு நல்லெண்ணம் ஏற்படும், தவறான எண்ணம் ஏற்படாது. இரண்டாவது, இந்த உறவுகளில் சிக்கல் வருவதற்கு மற்றொரு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, விருப்பு வெறுப்புகள், இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், இது எல்லா மனிதருக்குமே இருப்பது. ஒருவரை பிடிக்கின்றது, மற்றவரை பிடிப்பதில்லை. நமக்கு இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாருக்கும் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நமக்கு சில பேருடன் நாம் சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்கின்றோம், சில பேரை நாம் விலக்குகின்றோம். உறவுகளில் அவருடன் சுமூகமான ஒரு உறவு அமைவது இல்லை. எப்படி என்றால், இங்க அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதர் மற்றொரு மனிதருடன் ஒன்று சேர்கின்றார் என்றால் அவருடைய இயற்கையின் ஒரு பாகம் மற்றவருடைய இயற்கையின் ஒரு பாகத்துடன் ஏதோ ஒரு அளவில் ஒத்துப்போகின்றது. அதனால்தான் இந்த ஒரு அஃபினிட்டி, ஒரு இணக்கம், ஒரு நாட்டம் ஒருவருக்கு மற்றவரிடம் வருகின்றது. என்ன காரணம் என்றால், ஒருவரின் இயற்கை, ஒருவரின் இயல்பு மற்றவருடைய இயல்பின் ஒரு பகுதியுடன் ஒரு ஒத்து போகின்றது. ஆதலால் அவருக்கு இடையில் ஒரு நாட்டம், அஃபினிட்டி வருகின்றது, லைக்ஸ் அங்கு வருகின்றது. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒருவரை பார்த்தவுடன் இத்தகைய நிகழ்வு நடைபெறுவதனால என்ன வழக்கமாக நடைபெறுகின்றது என்றால், நாம் அவரை குறித்து ஒரு அதீதமான ஒரு நல்லெண்ணத்தை, ஒரு அவரை பற்றி ஒரு புகழ்கின்றோம், மிகவும் உயர்ந்தவர் என்று புகழ்கின்றோம். அவரிடம் உள்ள குணங்களை மிகைப்படுத்தி நாம் பேசுகின்றோம். உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவரிடம் அந்த மிகைப்படுத்தும் அளவுக்கு அந்த குணங்கள் இருக்காது. ஆனால் இங்கே என்ன அன்னை கூற வருகின்றார் என்றால், இந்த இயல்பில் ஒரு அஃபினிட்டி, ஒரு ஒத்துப்போகும் இயல்பு ஏற்படுவதால் மற்றவரிடம் காணக்கூடிய குணங்களை நாம் மிகைப்படுத்தி பேசுகின்றோம். இது ஆரம்பத்தில் ஒருவருக்கும் மற்றவருக்கும் ஏற்படும் ஒரு இயல்பான நிகழ்வாக இருக்கின்றது. ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன செய்கின்றோம் என்றால், அவருடைய குணங்களை, அவரிடம் நாம் காணும் சில குணங்களை வியந்து போட்டுகின்றோம், ஒரு புகழ்ந்து பேசுகின்றோம். இது உறவுகளில் ஆரம்பத்தில் நடைபெறுகின்றது. எப்பொழுது என்றால், என்ன காரணம் என்றால், ஒரு பகுதி மற்றவருடைய இயல்பின் சுபாவத்தில் ஒரு பகுதியை பார்க்கின்றோம், அதில் நம்முடைய சுபாவத்தில் ஒரு பகுதி இணக்கமாக இருக்கின்றது, அதன் மூலமாக அவரை அதீதமாக புகழ்கின்றோம், கணிக்கின்றோம். இது ஆரம்பத்தில் நடக்கின்றது. அப்புறம் இந்த உறவு மேலும் மேலும் நெருங்க நெருங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய மற்ற பாகங்கள்,
ஒரு மனிதன் என்றால் அவனிடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற இயல்புகள் இருக்கும். அதில் ஒரு இயல்பு வந்து ஆரம்பத்தில் நமக்கு ஒத்து போகின்றது, அவரை நாம் புகழ்கின்றோம். காலம் செல்ல செல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருடைய மற்ற பாகங்களை நாம் அறிகின்றோம். அந்த மற்ற பாகங்களுடன் நமக்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் அதனுடன் அது வந்து நம்மளுடைய இயல்புக்கு ஏற்றதாக அமைவது இல்லை. இது வந்து எப்பொழுது நடைபெறுகின்றது என்றால் அவரிடம் பழக பழக இவ்வாறு நடைபெறுகின்றது. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த இருவருக்கும் இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஈகோஸ் வந்துடுது. ஒரு கிளாஷ் ஆஃப் எண்ணங்களுக்குள்ள அந்த இருவருக்கும் இடையில் எண்ணங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பு வருகின்றது, ஒரு போராட்டம் வருகின்றது. அதே போல உணர்ச்சிகளுக்கு இடையே இரண்டு பேருக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு வருகின்றது, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஈகோஸ் வருது. அவருடைய நான் என்கின்ற உணர்வு இரண்டு பேருக்கும் இருப்பதால் இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஈகோஸ் வருது. இது எப்பொழுது என்றால் சற்று அந்த உறவில் வந்து செல்ல செல்ல இவ்வாறு ஏற்படுகின்றது. இதுல வந்து அந்த இரண்டு நபர்களுக்கு இடையே வந்து ஒரு வலிமையான ஒரு அன்பும் ஒரு நட்பும் இருக்கும் பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைப்பட்ட சங்கடங்களை அந்த இருவரும் வெல்ல முடியும். இதை கடந்து அவர்களுடைய உறவு நீடிக்கின்றது. மற்றவர்களுடைய குறையை அவர் மற்ற இந்த இருவரும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்கின்றனர். அந்த உறவு வந்து தொடர்ந்து நீடிக்கின்றது. இது எப்பொழுது என்றால் அந்த உறவு, அந்த நட்பு, அன்பு வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில், நட்பு வந்து ஒரு வலுவான நட்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த டிஃபரன்சஸ் இதை மீறி அந்த உறவு தொடர்கின்றது. ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு இரண்டு மனிதர்களுக்கிடையே அவ்வாறு நடப்பது இல்லை. என்ன காரணம் என்றால் அந்த அவர்களுக்கிடையே அந்த ஈகோ, அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு வந்து மிகவும் மேலோங்கி இருக்கும் பட்சத்தில் அந்த நான் என்கின்ற உணர்வு தான் மேலோங்கி வருகின்றது. ஆகையால் ஆரம்பத்தில் ஒரு இணக்கமாக தோன்றிய அந்த உறவு வந்து மெல்ல மெல்ல அந்த உறவுக்கு இடையே விரிசல் வருகின்றது. இது வந்து நாம் அனைவருமே பார்க்கின்றோம், நிறைய குடும்பத்தில் நிகழ்கின்றது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இது எல்லாமே என்ன காரணம் என்றால் இந்த ஒட்டுமொத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இணக்கம் ஏற்படுவது இல்லை. அது மாத்திரம் அல்ல, இந்த நிலையில வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால் ஆரம்பத்தில் வந்து ஒருவருடைய குணங்களை நாம் மிகைப்படுத்தி பேசுகின்றோம். அப்புறம் காலம் செல்ல செல்ல எப்பொழுது அவருடைய ஒரு இயல்பு நம்மளுடைய இயல்புடன் ஒத்து போகவில்லையோ அவருடைய குறைகளை நாம் மிகைப்படுத்தி பேச ஆரம்பிக்கின்றோம், எக்ஸாஜரேட் பண்றோம், மிகைப்படுத்தி பேசுகின்றோம். அதே நபரிடம் அவரிடம் நாம் காணக்கூடிய மிக சின்னஞ்சிறு குறைகளை நாம் மிகைப்படுத்தி பேசுகின்றோம். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு நல்ல எண்ணத்திற்கு பதிலாக அவரிடம் நமக்கு ஒரு தீய எண்ணம் ஏற்படுகின்றது. அந்த உறவு வந்து உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது. அது மாத்திரம் அல்ல, நட்பு என்பது மாறி ஒரு எதிராளியாக அவர் மாறுகின்றார் நமக்கு. இது வந்து மனித வாழ்வில் நடைபெறுகின்றது. இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்வில் நடைபெறுகின்றது. ஆனால் இதற்கு எதிரான நிலைகளும் ஏற்படுகின்றது. எதிரான நிலைகள் என்ன என்றால் ஒருவரிடம் நாம் காணக்கூடிய அந்த இல் ஃபீலிங், தீய எண்ணம் நல்ல எண்ணமாகவும் மாறுகின்றது. அதே போல எதிரான நிலை என்பது ஒரு ஒத்திசைவான நிலையாகவும் மாறக்கூடும். ஆனால் இவ்வாறு நிகழ்வது வெகு அபூர்வம் என்று அன்னை கூறுகின்றார்கள். மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இடையேயான உறவு வந்து அந்த ஒரு இயல்பு அந்த ஒரு குறுகிய அளவில் ஏற்படும்
நட்பு என்பது காலம் செல்ல செல்ல அதனில் விரிசல் ஏற்படுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால் பரஸ்பரம் ஒரு டிஸ்லைக், அதே போல ஒரிடம் மற்றவரை பார்த்து இந்த பொறாமைப்படும் குணம், அதே போல இது எல்லாமே நாள் செல்ல செல்ல ஒரு இரு மனிதர்களுக்கிடையே ஏற்படுகின்றது. இதற்கு என்ன தீர்வு என்றால், என்ன காரணத்தினால் இதெல்லாம் ஏற்படுகின்றது என்றால், நாம் ஒரு மனிதனுடைய ஒரு சிறு பகுதியை மாத்திரம்தான் பார்க்கின்றோம். அந்த சிறு பகுதியை மாத்திரம் பார்த்து ஒரு எடை போடுகின்றோம். அதனால் அதீதமாக புகழ்கின்றோம். பின்பு காலம் செல்ல செல்ல அவருடைய மற்ற பாகங்கள், மற்ற இயற்கை, அவருடைய சுபாவம் நமக்கு தெரியும் பொழுது, அது நம்முடைய சுபாவத்துடன் ஒத்துப்போகாத இருக்கும் பொழுது அந்த உறவில் விரிசல் ஏற்படுகின்றது, நட்பு பகையாகின்றது. இதற்கு தீர்வு என்ன? இது மனித உறவுகளில் வழக்கமாக நடைபெறும் ஒன்று. இதற்கு தீர்வு என்ன என்றால், இதற்கு அன்னை கூறும் தீர்வு என்ன என்றால், ஸ்ரீ அரவிந்தோ ஆல்சோ இங்கே அவருடைய எழுத்துக்களில் இதை கூறியுள்ளார். என்ன இதுக்கு வழங்கப்படும் தீர்வு என்றால், நாம் மற்றவர்களை ஒரு பாரபட்சமற்ற நிலையில் நாம் அணுக வேண்டும். ஒன்று, அவர்களுடைய அந்த நல்ல குணங்களை மிகைப்படுத்தி கூறாமல் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய குறைகளையும் நாம் மிகைப்படுத்தி கூறாக இருக்க வேண்டும். பாரபட்ச நிலையை ஒருவரிடம் நாம் அந்த முறையை நாம் கையாளும் பொழுதுதான் மற்றவர்களிடம் நமக்கு ஒரு அதீதமான விருப்போ அதீதமான வெறுப்போ வராது. அது மாதிரி ஒரு உறவு ஏற்படும் பொழுது நமக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளுதல், இது எல்லாமே வராது. இதற்கு என்ன அடிப்படை தேவை என்றால் ஈக்குவாலிட்டி, சமநிலையில் ஒருவருடன் பழகுவது, அவருடைய குணாதிசயங்களை பாரபட்சமின்றி பார்ப்பது, எந்த விதமான ஒரு பாரபட்சமின்றி பார்ப்பது, இதுதான் தீர்வு என்று பகவான் கூறுகின்றார். அதர்வைஸ் என்னாகும் அப்படின்னா, இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எப்பொழுதுமே இருக்கும். ஒருவர் ஒரு சமயத்தில் இன்றைக்கு எனக்கு வேண்டுபவராக இருப்பார், நாளைக்கு அவரே வேண்டாதவராக மாறிவிடுவார். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ன காரணத்தினால் நமக்கு ஏற்படுகின்றது என்றால், நாம் அந்த உறவை ஒரு பாரபட்சமற்ற நிலையில் அணுக மறுக்கின்றோம். அதனால் தான் இவ்வாறு ஏற்படுகின்றது. இந்த பாரபட்ச நிலையில் இல்லாது நாம் அந்த உறவை நடத்தி கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த உறவில் காலம் செல்ல செல்ல சிக்கல் ஏற்படுகின்றது. அடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்கலாம். இன்னொரு கேள்வி என்ன என்றால், எல்லா மனிதர்களுமே நல்லவர்களா? இது எல்லாரும் கேட்பாங்க. எல்லா மனிதர்களுமே நல்லவர்களா? எல்லா மனிதர்களும் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மால் எல்லாரிடமும் சுமூகமாக இருக்க முடியும். சில பேர் அடிப்படையிலேயே மோசமானவர்களாகவும் இருக்கின்றார்கள், தீமை செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். எவ்வாறு அவர்களிடம் நாம் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துவது, அவர்களிடம் நாம் எவ்வாறு பழகுவது, இந்த கேள்வி ஒரு மனிதனுக்கு எழும். ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான மனிதர்களையும் நாம் சந்திக்கின்றோம். இதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அன்னை கூறிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமவாசிகளுக்கு மாத்திரம் கூறிய கருத்துக்கள் இல்லை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பூரண யோகத்தில் ஆல் லைஃப் இஸ் யோகா, அனைத்துமே வாழ்வனைத்தும் யோகம். இங்கே எதுவுமே விலக்கு கிடையாது. அதனால் இந்த ஆசிரமத்தில் இருப்பவர் இல்லை ஆசிரமத்திற்கு வெளியே இருப்பவர் என்ற பாகுபாடு இங்கே கிடையாது. அன்னை கூறும் கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் மிகவும் பயன்படும் கருத்துக்களைத்தான் அன்னை கூறுகின்றார்கள். இந்த கேள்வி
என்ன கேள்வி என்றால், சில பேர் அடிப்படையிலேயே மோசமாக இருக்கின்றார்களே, எவ்வாறு அவர்களை நாம் கையாளுவது? இந்த கேள்வி எழும். சில பேர் அடுத்தது இயற்கையாகவே கேட்பார்கள், எல்லாம் சரி, ஆனால் என்னுடன் பழகுபவர் மிகவும் மிகவும் மோசமாக இருக்கின்றார்கள், அவரை நாம் எவ்வாறு கையாள்வது? இது இது இயற்கையாக ஒருவருக்கு எழக்கூடிய இந்த கேள்வி. ஆனால் இதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவர்களிடமிருந்து அது மாதிரி மிகவும் மோசமான மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பது தான் சிறந்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதாவது இது பிராக்டிக்கலாக அன்னை கூறுகின்றார்கள். நடைமுறையில் எவ்வாறு இந்த சிக்கல்களை கையாளுவது என்று கூறும் பொழுது அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவ்வாறு மிகவும் மோசமான மனிதர்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது சிறந்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் ஃபண்டமெண்டலி ஹார்ம்ஃபுல் பீப்புள், அது மாதிரியும் இருக்கிறார்கள், சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து விலகி இருப்பது சிறந்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆனால் அன்னை இதனுடன் ஒட்டிய ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள் என்றால், நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக ஒன்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன். இது அன்னையினுடைய கூற்று. என்ன கூறுகின்றார்கள் என்றால், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக நான் இங்கு கூறுவது என்னவென்றால், அத்தகைய மிகவும் மோசமான மனிதர்கள் மிகவும் அரிதாகவே இருக்கின்றார்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த சமுதாயத்தில் பார்த்தோம்னா மிகவும் மோசமான மனிதர்கள், நம்மால் முற்றிலும் விலக்கப்பட வேண்டிய மனிதர்கள் என்பது வெகு சிலர் தான் உள்ளார்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதிர்ஷ்டவஷ் ஹாப்பிலி என்று அன்னை கூறுகின்றார்கள். ஹாப்பிலி தீஸ் கேசஸ் ஆர் நாட் ஃப்ரீக்வெண்ட் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அன்னை என்ன இங்கே கூறுகின்றார்கள் என்றால், வழக்கமாக நாம் எத்தகைய மனிதர்களை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அன்னை என்ன கூறுகின்றார்கள், மிகவும் மோசமான மனிதர்களை நாம் வெகு அபூர்வமாகத்தான் சந்திக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். சரி, அப்படி என்றால் நாம் சந்திக்கும் மனிதர்கள் எத்தகைய மனிதர்கள் என்றால், நல்லதும் கெட்டதும் கலந்த மனிதர்களைத்தான் நாம் சந்திக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. நல்லதும் கெட்டதும் கலந்த மனிதர்களைத்தான் நாம் சந்திக்கின்றோம் அப்படிங்கிறாங்க அவங்க. அதனால ஒரு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சமநிலை ஏற்படுகின்றது. என்ன காரணம்? எப்படி சமநிலை ஏற்படுகின்றது என்றால், எப்படி மற்றவர்கள் ஒரு நல்லதும் கெட்டதும் உள்ள கலவையாக இருக்கிறார்களோ, அதே போல நாமும் அதே போன்றுதான் என்று கூறுகிறார்கள். நாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது அவர் மாத்திரம் நல்ல நன்மையும் தீமையும் உடைய ஒரு கலவையை உடைய மனிதராக இருப்பதில்லை, நாமும் அவ்வாறே தான் உள்ளோம் அப்படிங்கிறாங்க. அதனால இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. மற்றவர்கள் ஒரு கலவையாக இருக்கின்றார்கள் என்றால், நாமும் ஒரு நல்லதும் கெட்டதும் உடைய கலவையாகத்தான் இருக்கின்றோம். அதனால மற்றவரை அவருடைய தீய குணங்களுக்காக வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் நீயே அவ்வாறு தான் உள்ளாய் என்று கூறுகின்றார்கள். இதுல எந்த மனிதருமே விதிவிலக்கு இல்லை என்று கூறுகின்றார்கள். ஏன்னா இதுல நடைபெறுவதில் என்ன பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒருவரை பார்க்கின்றோம், ஒருவருடன் பழகின்றோம், சில உறவினர்களை பார்க்கின்றோம், இல்லை சமுதாயத்தில் பார்க்கின்றோம். அதுல அவரிடம் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. சில தீய குணங்கள் இருக்கலாம், சில டிராபேக்ஸ் இருக்கலாம். ஆனால் நாம் அவரிடம் உள்ள அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், எதிர்மறையான அம்சங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த எதிர்மறையான அம்சங்களின் அடிப்படையில் அவரை நாம் வெறுக்கின்றோம். we dislike others. ஆனால் எதை மறந்து விடுகின்றோம் என்றால், நாமும் அவ்வாறுதான் நன்மையும் தீமையும் உடைய கலவையான ஒரு மனிதன் என்பதை மறந்து விடுகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் மற்றவர்களிடம் காணப்படும் ஒரு தீய குணத்திற்காகவோ
ஒரு பேட் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இதற்காகவோ மற்றவர்களை வெறுப்பது என்பது தவறு என்று அன்னை கூறுகின்றார்கள். இதில் இந்த இந்த இது இது வந்து இடத்தில் வந்து நாம் ஒருத்தரை வந்து நம்ம எடை போடுகின்றோம், தவறாக எடைபடுகின்றோம். அது மாத்திரமல்ல, அதனால் நமக்கு அவர் மீது ஒரு வெறுப்பு உண்டாகின்றது. இதனால் அடிப்படையில் என்ன நிகழ்கின்றது என்றால், இந்த உறவுகளில் வந்து அந்த நபருடன் ஏற்படும் உறவு என்பது அந்த இடத்துல ஒரு நல்லிணக்கமோ ஒத்திசைவோ ஏற்படுவது இல்லை. அதனால் இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவரிடம் காணும் ஒரு தீய பழக்கமோ இல்லை தீய குணத்தையோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டையோ பார்க்கும் பொழுது நம்மிடமும் அதனுடைய கலவை உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று அன்னை வலியுறுத்துகின்றார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் நமக்கு மற்றவர்களிடம் வந்து வெறுப்பு ஏற்படாது. இரண்டாவது அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த உலகத்தில் வந்து நாம் காணக்கூடிய அந்த தீமைகள், தீமைகளை பார்க்கின்றோம், தீய அம்சங்களை பார்க்கின்றோம். ஆனால் நாம் என்ன ஒன்றை மறந்துவிட்ட அத்தகைய அம்சங்களை பார்க்கின்றோம் என்றால், தீய அம்சங்களினுடைய ஏதோ ஒரு சிறு துளியாவது நம்மிடமும் இருக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள் என்றால், டு நாட் அப்பியர் டு பி வர்ச்சுவஸ் அப்படிங்கிறாங்க. நான் வந்து எவ்விதமான ஒரு குறைபாடுகளுக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் என்னிடம் இல்லை. குறைபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், மிகவும் பரிசுத்தமானவன் என்கின்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கக்கூடாது என்று அன்னை கூறுகின்றார்கள். இது என்ன காரணம் என்றால், ஒருவர் அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹிப்பாக்ரசி வருகின்றது. அவருக்கு என்ன ஹிப்பாக்ரசி என்றால், இந்த உலகத்தில் உள்ள அந்த தீமைகள், நெகட்டிவ் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து மற்றவர்கள் தான், இதில் வந்து என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹிப்பாக்ரசி வருகின்றது. இதில் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், நாம் வந்து வெளியில் வந்து ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம், ஒரு தீய நிகழ்வை பார்க்கின்றோம். அவ்வாறு ஒரு தீய அம்சத்தை பார்க்கும் பொழுது அதில் என்ன நாம் எண்ண வேண்டும் என்றால், அந்த அம்சத்தில் வந்து ஏதாவது ஒரு பங்காவது என்னிடம் உள்ளதா என்று ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்போ ஒருத்தர்கிட்ட பார்க்குறோம், ஒருத்தர் வந்து ஒரு பொய் சொல்கிறாரு, இல்லை வேற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்க்குறோம், அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வர்ச்சுவஸ், ஒரு பரிசுத்தமானவன் என்றோ, அவருக்கு மாத்திரம்தான் அந்த தீய குணம் இருக்கின்றது என்றோ அந்த அணுகுமுறையில் நாம் அங்கு இருக்கக்கூடாது, அங்கு அவரை பார்க்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் மற்றவர்களிடம் ஒரு எதிர்மறையான அம்சத்தை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால், அந்த அம்சத்தில் என்னிடமும் கொஞ்சம் இருக்கும், அதை நான் முதலில் சரி செய்ய வேண்டும். அதனுடைய அந்த தீய அம்சத்தில், நான் பிறரிடம் காணும் இந்த தீய அம்சத்தில் ஒரு நிழல் என்னிடம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நான் அதை முதலில் அதில் நான் உற்று நோக்கி அந்த தீய அம்சத்தை என்னிடமிருந்து நான் முதலில் விலக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது அன்னை கூறும் கருத்து வந்து மிகவும் ஒரு வழக்கத்திற்கு மாறான கருத்து. வழக்கமாக என்ன கூறுகின்றார்கள் என்றால், நாம் மற்றவரிடம் குறையை காணும் பொழுது அந்த குறை வந்து அவரிடம்தான் உள்ளது என்று தனித்து பார்க்கின்றோம்.
ஆனால் அவ்வாறு இல்லை என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே தனித்த ஒரு அமைப்பு கிடையாது, எல்லாமே யுனைடெட். எப்பொழுது நீ ஒரு தீய அம்சத்தை மற்றவரிடம் நீ பார்க்கின்றாயோ, அந்த சமயத்தில் அந்த அம்சம் எதிராளியிடம்தான் உள்ளது, என்னிடம் இல்லை என்கின்ற ஒரு ஹிப்பாக்ரசி, நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்கின்ற மனோபாவத்தை கொள்ளாமல், இந்த அம்சத்தின் ஒரு பகுதியாவது அல்லது ஒரு துளியாவது என்னிடம் இருக்கக்கூடும், அந்த துளி என்னவென்பதை நாம் சுய பரிசோதனை மூலம் ஆராய்ந்து அதனை நான் விளக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் நீ இறங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்பொழுதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக உன்னுடைய பங்களிப்பை நீ அளிக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். ஆகக்கூடியும் நாம் வெளியில குறைய பார்க்கின்றோம் என்றால் அந்த குறைக்கான தீர்வை நம்மிடம் முதலில் காண வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து, அன்னை கூறும் ஒரு கருத்து. மற்றொரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த மற்றவர்களை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம் என்றாலே நமக்கு மற்றவர்களிடம் வெறுப்பு வராது, மற்றவர்களிடமிருந்து நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த எண்ணமும் வராது. மற்றவர்கள் நம்மிடம் இந்த அம்சத்தில் தாழ்ந்தவர் என்றோ, நான் அவர்களை விட உயர்ந்தவன் என்ற ஒரு எண்ணமோ வராது. அந்த உறவுகளில் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும், உறவுகள் பலப்படும். இந்த இந்த டிவைன் பிரசன்ஸ் என்பது பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவைன் பிரசன்ஸ் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் இல்லை அவன் சார்ந்து உள்ள அந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இரண்டுமே வெவ்வேறான அம்சங்கள் இல்லை. இது ஒரு அடிப்படையான கருத்து. ஒரு தனி மனிதன், அவன் சார்ந்துள்ள இந்த பிரபஞ்சம், இவை இரண்டும் வெவ்வேறான அமைப்புகள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கூறு, இன் எவ்ரி ஆட்டம், ஒவ்வொரு அணுக்கூறிலும் பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தின் சாநித்தியம் இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். டிவைன் பிரசன்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்கூறிலும் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அந்த டிவைன் பிரசன்ஸ் இருக்கின்றது. அந்த தெய்வத்தின் இறை சாநித்தியம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கின்றது. அந்த இறை சாநித்தியத்தை வெளிப்படுத்துவதுதான் அந்த மனிதனின் முக்கியமான ஒரு இலக்கு என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த கருத்தை ஒரு மனிதன் உணரும் பட்சத்தில் ஒரு மனிதன் என்ன உணர வேண்டும் என்றால், என்னிடம் இந்த இறை சாநித்தியம், டிவைன் பிரசன்ஸ் என்னிடம் உள்ளது என்கின்ற உண்மையை ஒரு மனிதன் உணரும் பட்சத்தில் இதன் விளைவாக மற்றொரு எண்ணமும் அவனுக்கு ஏற்படுகின்றது. அது என்ன எண்ணம் என்றால், என்னிடம் நான் காணப்படும் அந்த டிவைன் பிரசன்ஸ், இறை சாநித்தியம் மற்றவரிடமும் உள்ளது என்கின்ற உண்மை அவனுக்கு புலப்படும். அது எப்பொழுது புலப்படும் என்றால், முதலில் அவனுள் அந்த இறை சாநித்தியம் உள்ளது என்ற உண்மையை அவன் உணர வேண்டும். அந்த உண்மையை அவன் உணரும் பட்சத்தில் தான் அவனுக்கு இதனுடன் ஒட்டிய மற்றொரு உண்மையும் அவனுக்கு புலப்படும். என்ன உண்மை என்றால், மற்றவரிடமும் அந்த இறை சாநித்தியம் இருக்கின்றது என்று புலப்படும். இது அடிப்படை உண்மை. இந்த எண்ணம் இந்த எண்ணம் இந்த உண்மையை ஒரு மனிதர் உணரும் பட்சத்தில் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதன் எந்த தருணத்தில் இந்த உண்மையை உணர்கின்றானோ அந்த தருணத்திலேயே அவனுடைய இந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் விரிவடையும் என்று கூறுகிறார்கள். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வைடன்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். மற்றவர்களுடன் கூடிய அவனுடைய மற்றவர்களை நோக்கிய அவனுடைய ஒரு பரிவு, கம்பேஷன் வித் அதர்ஸ், டுவர்ட்ஸ் அதர்ஸ், இந்த மற்றவர்களுடன் அவனுக்கு ஒரு அதீத பரிவு உண்டாகும். என்ன காரணம் என்றால்,
என்னிடம் உள்ள இறை சக்தி தான் மற்றவர்களிடம் இருக்கின்றது என்கின்ற ஒரு அந்த அந்த உண்மை ஒரு மனிதனுக்கு உணரும் பட்சத்தில் ஒன்று மற்றவர்களுடன் ஒரு சரியான ஒரு புரிதல் ஏற்படுகின்றது, அண்டர்ஸ்டாண்டிங். இரண்டாவது, மற்றவர்களுடன் ஒரு கம்பேஷன், ஒரு பரிவு ஏற்படுகின்றது, மற்றவர்களை குறித்த ஒரு பரிவு ஏற்படுகின்றது. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இந்த பிணக்கு என்பதற்கே இடமில்லாமல் போயிடும். அவருடைய குறைகள் எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு இது ஒரு உயர்ந்தபட்ச நிலை. இந்த உயர்ந்தபட்ச நிலையை ஒரு மனிதன் உணர வேண்டும் என்பது மிக கடினம். இருந்தாலும் அன்னை கூறும் இதுதான் உண்மை என்று அன்னை கூறுகின்றார்கள். நாம் எப்படி நமக்குள்ளே அன்னை இருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை நாம் மீண்டும் மீண்டும் உணர்கின்றோமோ, அதே போல நமக்குள்ளே இருக்கின்ற அன்னை தான் மற்றவர்களிடம் உள்ளார்கள் என்கின்ற உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த உண்மையை நாம் உணரும் பட்சத்தில் நமக்கு மற்றவர்களிடம் எந்த விதமான வெறுப்போ பிணக்கோ இல்லை ஒத்திசைவற்ற தன்மையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நாம் பார்த்தோம், ஒருத்தர் மீது ஒரு வெறுப்பு வருகின்றது, எரிச்சல் ஏற்படுகின்றது. இதெல்லாமே எதிலிருந்து வருகின்றதுன்னு பார்க்குறோம். இப்போ மனிதர்களிடத்தில் உறவுகள் சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் இரண்டு விஷயம். ஒன்று, அவர்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு, டிஸ்லைக். இரண்டாவது, அவர்களுடைய செயல்களோ அவர்களுடைய சுபாவம் குறித்த ஒரு எரிச்சல் உண்டாகின்றது. டிஸ்லைக் அண்ட் இரிட்டேஷன், இல்லையா? இந்த இரண்டு விஷயங்கள் எல்லா சராசரி மனிதனுக்கும் ஏற்படுகின்றது. இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். என்ன காரணத்தினால எனக்கு ஒருவரை குறித்த ஒரு வெறுப்பு வருகின்றது, அவரை குறித்து அந்த எரிச்சல் உண்டாகின்றது, இந்த இரண்டு அம்சங்களுடைய மூலம் என்ன அப்படிங்கிற உண்மையை நாம் ஆராயும் பட்சத்தில் அண்ணா என்ன கூறுகின்றார்கள் என்றால், இதெல்லாமே நம்மளுடைய பிராணமய ஜீவனிலிருந்து எழுகின்றன அப்படிங்கிறார். டிஸ்லைக் அண்ட் இரிட்டேஷன் எங்கிருந்து வருகின்றது என்றால், இதெல்லாமே ஒரு வைட்டல் ஃபீலிங்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். பிராணமயம்தான் அதனுடைய தோற்றுவாயாக அமைகின்றது. ஆனால் நம்மளுடைய மனம் இருக்கின்றதே, அது என்ன செய்கின்றது என்றால், அதுக்கு ஒரு சௌகரியமான ஒரு விளக்கத்தை அது தருகின்றது. ஒரு எக்ஸ்கியூஸ், மைண்ட் எக்ஸ்கியூஸ் பண்ணுது. மைண்ட் அதுக்கு ஒரு சௌகரியமான ஒரு விளக்கத்தை அது தருகின்றது. ஆனால் அதனுடைய தோற்றுவாய் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல, ஒருத்தர் மேலே நமக்கு எரிச்சல் வருது அப்படின்னா அது ஒரு அறிவுபூர்வமான செயல் கிடையாது. இதனுடைய ஆரம்பம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த வைட்டல் பீயிங், பிராணமயம் தான் அதனுடைய தோற்றுவாய். ஆனால் நம் மனம் என்ன செய்கின்றது என்றால், அதற்கு சாதகமான ஒரு விளக்கத்தை மனம் அதற்கு சாதகமான ஒரு விளக்கத்தை நம்மளுடைய மனம் அதற்கு அளிக்கின்றது. ஆகையால் நாம் என்ன கூறுகின்றோம்? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதனால்தான் அவரை எனக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் அவருடைய செயல் எரிச்சலை தருகின்றது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் இதில் எந்த விதமான நம்மளுடைய அறிவின் செயல்பாடு கிடையாது. இது முற்றிலும் பிராணமய தளத்தை சார்ந்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த பிராணமயம் என்ன செய்கின்றது என்றால், ஒரு தவறான இயக்கத்தை நம்மள் ஏற்படுகின்றது, ராங் மூவ்மெண்ட். இந்த ராங் மூவ்மெண்ட் மைண்ட் என்ன செய்கின்றது என்றால், அதை நியாயப்படுத்துகின்றது. நம்மளுடைய பிராணமயம் இந்த வெறுப்பு, இந்த இரிட்டேஷன், இதன் மூலமாக தவறான இயக்கத்தை ஏற்படுகின்றது. அதனால் மற்றவர்களை வெறுக்கின்றோம், மற்றவர்களை குறித்த எரிச்சல் உண்டாகின்றது. இதனுடைய தோற்றுவாய் பிராணமய ஜீவன். ஆனால் நம்மளுடைய மனம் எதை நியாயப்படுத்துகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இது இதை முற்றிலுமாக ஒருத்தர் விளக்க வேண்டும். ஒருவர் இத்தகைய ஒரு இயக்கம் நம்முள் நடைபெறும் பொழுது ஒரு மனிதன் என்ன உணர வேண்டும் என்றால், இந்த இயக்கம் என்னுடைய பிராணமய தளத்தை சார்ந்தது, இதை நான் முற்றிலுமாக விளக்குவேன் என்ற ஒரு உறுதியுடன் செயல்படும் பொழுது மற்றவர்கள் மீது அந்த வெறுப்போ இந்த இரிட்டேஷன் இவை இரண்டுமே உண்டாகாது.
அடுத்தது, சில பேரை நமக்கு பிடிக்கின்றது, சில பேரை நாம் இருக்கின்றோம். அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இதற்கும் அடிப்படை காரணம் அண்ணன் என்ன கூறுகின்றார்கள் என்றால், நம்மளுடைய இந்த வைட்டல் பிராணமயம் தான் காரணம் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாமே இந்த வைட்டல் அஃபினிட்டிஸ் என்று கூறுகின்றார்கள். அதனால்தான் இதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் உறவுகள் நிலைப்பது இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறாங்க. நிறைய அந்த இதில் இத்தகைய உறவுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஏன் அத்தகைய உறவுகள் ஒரு நிலையாக இருப்பதில்லை என்றால், இது எல்லாமே இதனுடைய ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா பிராணமயம், வைட்டல். அதனால தான் வைட்டல் அஃபினிட்டிஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த சில வைட்டல் வைப்ரேஷன்ஸ் ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது. சில வைட்டல் வைப்ரேஷன்ஸ் ஒத்திசைவை ஏற்படுத்துவதில்லை. அதனால் தான் சிலருடன் ஒத்துப்போகின்றோம், சிலருடன் ஒத்துப்போக முடிவதில்லை. ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உண்மை எதுவும் இல்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது பியூர்லி ஒரு வைட்டல் கெமிஸ்ட்ரி என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இது பிராணமய உலகத்தை சார்ந்தவை என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் நமக்கு முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னவென்றால், அறிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால், நம்ம இந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி இருக்க வேண்டும். we should go beyond likes and dislikes. இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு உறவுகளில் சுமூகம், இணக்கம் ஏற்படாது. உறவுகளில் நம்ம சுமூகமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இதை தாண்டி செல்ல வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நம்மளுடைய பிராணமய தளத்திலிருந்து வருகின்றது. ஆகையால் இது ஒரு சரியான ஒரு இயக்கம் அல்ல. இது நாம் விலக்கப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரை ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த உரை அன்னை மனித உறவுகள் பற்றி நிறைய கூறியுள்ளார்கள். நாம் இது குறித்து மீண்டும் பேசுவோம். தற்பொழுது காலம் கடந்து விட்டபடியால் நான் இந்த உரையை இத்துடன் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இதனுடைய தொடர்ச்சியாக கூட மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கலாம். நன்றி.